எஸ்ஐஆர் அதாவது எல்லா ஊடகங்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் ஏன் அவசரமா பிஜேபி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் பீகார்லயும் பண்ணாங்க, தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி பண்ணாங்க. அதாவது நீங்க முன்னவே சொல்லிட்டீங்க மீடியாக்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. மீடியாக்கள்லாம் பிஜேபி தான் இதை பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டான வாதமா அப்படின்னு முதல் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் தான் செய்யறாங்களே தவிர பிஜேபி செய்யல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அது ஓகே, இது ஒரு வரம் இருந்தாலும் இப்போ அதாவது பீகார் மக்கள் அதாவது வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு அதிகப்படியான மக்கள் வந்திருக்காங்க. அப்ப அவங்க அங்க வாக்குரிமையை நீக்கி இருக்காங்களா அப்படின்ற கேள்வியே எழுப்பப்படுமா அப்படின்றதுதான் திமுக சார்ந்து இருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அறிவிச்சிட்டாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். இன்னொன்று அந்த சட்டமன்றத்தில் அவர் வசிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பீகார்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா ஆதார் எண் அடிப்படையில் அவங்களுடைய இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காமிக்கிற மாதிரி ஆதார் எண் இருக்காது. இந்த இதில் காமிச்சிருக்கிறதுல ஒரு 12-13 ஆவணங்கள் போட்டிருக்காங்க. அதில் ஆதாரம் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் அதோட 12 கட்சிகளினுடைய அந்த பூத் ஏஜென்ட்டுகளும் உங்களோட போவாங்க. ஏன் வட மாநிலத்துல இருந்து உள்ள வந்துட்டாங்க, வட மாநிலத்தவருக்கு ஓட்டு அப்படின்னாலே பிஜேபிக்கு தான் போகும். அவர்களுக்கு தெரிந்த இரண்டே சின்னம் கை சின்னமும் தாமரை சின்னம் மட்டும்தான் சார். வட மாநிலம் நீங்க திருப்பி சொல்றீங்க வட மாநிலம். இன்னைக்கு அவங்க நல்லா தமிழ் பேசுறாங்க, புரிஞ்சுக்குங்க. நல்லா தமிழ் பேசுறாங்க. ரெண்டாவது அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஓட்டுகள் இல்லை. வேணும்னே அந்த நபர்களுடைய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய காலங்காலமா ஓட்டு போட்டுக்கிறாங்க. 50-60 வருஷமா ஓட்டு போட்டுக்கிற மக்களுடைய ஓட்டுகள் இல்லை. எலெக்ஷன் போன தடவை ஓட்டு போட்ட ரெசிப்டோட வர்றாங்க. ஏன் சார் இல்லை எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு சார் ப்ளீஸ் சார் கொண்டு வாங்க சார், நாங்க தோத்துருவோம் சார், கொண்டு வாங்க சார் கேட்டாங்கல்ல. இன்னைக்கு ஏன் பயப்படுறாங்க? மேடம் 6 மாசம் டைம் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இது போதுங்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரு அந்த நடத்தக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கு போதுங்கிறாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? கூட போறது உங்களாலும் போறாங்கல்ல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பாஜகவை சார்ந்த விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ எஸ்ஐஆர் அதாவது எல்லா ஊடகங்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் ஏன் அவசரமா பிஜேபி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் பீகார்லயும் பண்ணாங்க, தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி பண்ணாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் எல்லாரும் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன சார், என்ன காரணம், எதனால நீங்க? அதாவது நீங்க முன்னவே சொல்லிட்டீங்க மீடியாக்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. மீடியாக்கள்லாம் பிஜேபி தான் இதை பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டான வாதமா அப்படின்னு முதல் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் தான் செய்கிறாங்களே தவிர பிஜேபி செய்யலை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். மீடியாக்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? பிஜேபி செய்கிறாங்க. பிஜேபி பாருங்கள் இங்கே இருக்கிற ஓட்டை எல்லாம் காலி பண்ண போகிறாங்க. அது குறிப்பாக முஸ்லீம் ஓட்டை காலி பண்ண போகிறாங்க, கிறிஸ்தவர் ஓட்டை காலி பண்ண போகிறாங்க. அப்போ பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மீடியா திமுக சொல்லி மீடியாக்கள் ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு, அது தேர்தல் கமிஷனுங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, சரிங்களா? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு இதை பண்ணுவாங்க. எத்தனை பேர் புதுசாக சேர்றாங்க, எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க, எத்தனை பேர் முகவரி மாறி இருக்காங்க, எத்தனை பேருக்கு 2 ஓட்டு இருக்குது, கள்ள ஓட்டு எத்தனை பேருக்கு இருக்குது, இப்படிங்கிறது கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இதை செஞ்சுதானே ஆகணும். இதுல என்ன காலக்கெடு வேண்டி கிடக்குது? இன்னும் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் நாளைக்கு எலெக்ஷனு 6 மாசம் இருக்குல்ல. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க கவலைப்படுறீங்கன்னு கேட்கிறேன். செய்ய போறது, அந்த வேலை செய்ய போறது எலெக்ஷன் கமிஷன். என்னால் செய்ய முடியும்னு அவங்க சொல்றாங்க. செய்யட்டுமே. முடியுதா முடியலையான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய முதல்வர் சொல்றாரு இது முடியாது, அவசரமா செய்யறாங்க. சார் அவசரமா செய்யறது சரி, எப்ப செய்யலாம்னு இவர் சொல்லிட்டோம். ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதை நாங்களுமே வரவேற்கிறோம் தானே சார். இப்ப எதிர்க்கிறாங்கன்னா எதனால எதிர்க்கிறாங்க? தன்னிச்சையான ஒரு அமைப்பு. அவங்க எப்ப செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அவங்க முடிவு பண்ணணும். அந்த டீம் முடிவு பண்ணணும்.
சரிங்களா? நம்ம அவங்களுக்கு அதிகாரம் நம்ம வந்து அவங்களுக்கு இன்னைக்கு தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு நம்ம அதிகாரம் போட முடியாது. எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். எதிர்கட்சி நாங்கள் கொடுக்க வேண்டாம் சார், அவங்கள சோம்பேறி ஆக்காதீங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. அவங்களுடைய திட்டம் அது. அதை மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இப்போ செய்ய வர்றாங்க. 6 மாதம் டைம் இருக்குது, எங்களால் செய்ய முடியுங்கிறாங்க. அது பாருங்கள், டிஜிட்டல் இப்போ நிறையா டிஜிட்டல் உலகம் ஆகிப்போச்சு, ஈஸியாக பண்ணிடலாம். அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் அந்த வாக்காளர் பட்டியலை நாங்கள் வெளியிடுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்காவது வாக்கு விடுபட்டிருக்கான்னு சொல்லுங்கிற சேலஞ்ச் பண்றாங்க. சரிங்க சார், இப்போ அவங்க சொல்ற என்ன ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ நான் என்னுடைய ஓட்டு தேனாம்பேட்டையில இருக்கு அப்படின்னா, தேனாம்பேட்டையில இருக்கு, நான் இப்போ வந்து வீடு காலி பண்ணி இப்போ 1000 லைட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா 1000 லைட்லையும் நான் போய் அப்ளை பண்ணி வச்சிருப்பேன். அப்போ தேனாம்பேட்டையில உள்ள என்னுடைய வாக்குரிமையை நான் அகற்றினா மட்டும்தான் 1000 லைட்ல இது பண்ண முடியும். ஆனா இப்போ இந்த 2 இடத்துலையுமே இருக்கு அப்படின்றப்போ நீங்க சொல்றது சரி, கண்டிப்பா இதை எஸ்ஐஆர் மூலம் தான் திருத்தம் செய்ய முடியும், அது ஓகே, இது ஒரு வரம் இருந்தாலும் இப்போ அதாவது பீகார் மக்கள், அதாவது வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு அதிகப்படியான மக்கள் வந்திருக்காங்க. அப்ப அவங்க அங்க வாக்குரிமையை நீக்கி இருக்காங்களா அப்படின்ற கேள்வியே எழுப்பப்படுமா அப்படின்றதுதான் திமுக சார்ந்து இருக்கு. இப்ப அங்க இருக்கிற மக்கள் இங்க வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்தாங்கன்னா இங்கேயும் வாக்குரிமை பெற்றிருப்பாங்க. வாக்குரிமை பெற்றா அங்கேயும் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும், அங்கேயும் அவங்க போடுவாங்க, இங்கேயும் போடுவாங்க அப்படின்னு தான் திமுக வைக்கிற ஒரே கேள்வியா இருக்கு. இன்னொன்னு, 6 மாத கால இடைவெளியில எப்படி உங்களால செய்ய முடியும்? இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 8 கோடி மக்களுக்கு மேல இருக்காங்க அப்படின்றப்போ எப்படி இதை சரிவர செய்ய முடியும் அப்படின்னு தான் திமுகவுடைய ஒரே கேள்வியா இருக்கு சார். அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அறிவிச்சிட்டாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும், இன்னொன்று அந்த சட்டமன்றத்தில் அவர் வசிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பீகார்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா ஆதார் எண் அடிப்படையில் அவங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியோடைய செக் பண்ணி அவங்க நீக்க போகிறாங்க. டபுள் இடத்துல இருக்கா, 3 இடத்துல இருக்கா, 4 இடத்துல இருக்காங்கிற ஆதார் போட்டாலே இது சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். 11 ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்க சொன்னாங்க. அதுல வந்து ஆதாரும் லைசன்ஸும் மட்டும், ஆதார் கார்டும் லைசன்ஸை தவிர மற்ற 11 ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த ஆவணத்துல 11 ஆவணத்துல ஆதார் கார்டும் லைசன்ஸும் கிடையாது. ஏன்னா ஆதார் எங்கனாலும் எப்படினாலும் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்படி ஆதார் கார்டு வச்சு நம்ம திருத்தம் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிளா அவங்க கொடுத்துருக்கிற வழிகாட்டு நெறிமுறையில ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காமிக்கிற மாதிரி ஆதார் எண் இருக்குது. அதில் அந்த இதில் காமிச்சிருக்கிறதுல வந்து ஒரு 12-13 ஆவணங்கள் போட்டிருக்காங்க, அதில் ஆதாரம் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் அதோட 12 கட்சிகளினுடைய அந்த பூத் ஏஜென்ட்டுகளும் உங்களோட போவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரே ஒரு பிஜேபிக்காரை மட்டும் வந்து எலெக்ஷன் கமிஷனோட போய் நின்றுட்டு வாங்க இவங்க ஓட்டை தூக்குங்க, இந்த அம்மா திமுக காரர் இந்த மாதிரி ஓட்டை தூக்குங்க, இவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ஓட்டை தூக்குங்க, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த போகக்கூடிய அதிகாரி இருப்பார் இல்லையா, யார் வெரிஃபிகேஷன் போகக்கூடிய அதிகாரி கூட அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளினுடைய ஏஜென்ட்டுகள் கூட போவாங்க. அப்போது விசிக காரங்களை நீக்குன்னு பிஜேபி சொன்னால் விட்டுருவாங்களா விசிக காரங்க? இல்லை திமுக காரங்களை சொன்னால் திமுக காரங்க விட்டுருவாங்களா? அப்படிலாம் நடக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திமுகவுடைய மனநிலை என்னென்னா, இந்த சார் அப்படிங்கிற அந்த இது வந்து தேர்தல் கமிஷனுடைய சிறப்பு வாக்காளர் வரைவு பட்டியலை சரிபார்க்கும் பட்டியலுக்கு வரும்போது திமுகவோட தோல்வி 100% உறுதி செய்யப்பட்டுருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஆளுக வட மாநிலத்துல இருந்து உள்ள வந்துட்டாங்க, வட மாநிலத்தவருக்கு ஓட்டு அப்படின்னாலே பிஜேபிக்கு தான் போகும். அவர்களுக்கு தெரிந்த 2 சின்னம், கை சின்னமும் தாமரை சின்னம் மட்டும்தான் சார். வட மாநிலம் நீங்க திருப்பி சொல்றீங்க வட மாநிலம்னு. இன்னைக்கு வந்து அவங்க நல்லா தமிழ் பேசுறாங்க, புரிஞ்சுக்குங்க, நல்லா தமிழ் பேசுறாங்க. 2வது வந்து அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல துப்புரவு பணியாளராகிறாங்க, புரியுதுங்களா? அதனால வந்து நீங்க அவங்களுக்கு உண்டான அந்த உரிமைகளை அவங்கள வந்து நீங்க அதாவது நாயை விட கேவலமா பயன்படுத்துவீங்கன்னா நாங்க விட மாட்டோம். பிஜேபி என்னைக்கு அலோவ் பண்ணாதது, சரிங்களா? அவங்களும் சமமான மனிதர்கள். இன்னொரு விஷயம் நீங்க சொல்றீங்க, அதுதான் சொல்றேன் நான். நீங்க திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, திமுக வந்து இந்த இதுல கள்ள ஓட்டுல எக்ஸ்பர்ட் அவங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஆளுமே 4 ஓட்டு 5 ஓட்டு வச்சிருக்காங்க. கள்ள ஓட்டை பத்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எடுத்துரைத்திருக்காரு, அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? காங்கிரஸ் அப்ப வந்து தெலுங்கானால வந்து அவர் ஒத்துக்கிறாரா? தெலுங்கானால வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது வந்து அப்படித்தான் ஜெயிச்சதுன்னு ஒத்துக்கிறாரா அவரு? சார்
இங்க தமிழ்நாட்டுல இருங்க, நாங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் சொல்ற அடிப்படையிலே கேக்குறேன். அவர் சொல்றாருல மகாராஷ்டிரால வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போர்ஜரி பண்ணி ஜெயிச்சுட்டான்னு சொல்றாருல, தெலுங்கானா அப்படிதான் ஜெயிச்சாங்களா? தமிழ்நாட்டுல அவருக்கு தரவு கொடுத்த அந்த நபர் வந்து இல்லங்க தவறா தகவல் கொடுத்துட்டு எனக்கு தவறான இன்டிமேஷன் இருந்தது, அதை வச்சு நான் பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாரா? அதனுடைய அவருக்கு கொடுத்த சஞ்சய் குமார்னு நினைக்கிறேன், பேர் கரெக்டாக பார்த்துக்குங்க, ஏன்னா அவரு தான் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் தான் வந்து ராகுல் காந்திக்கு தகவல் கொடுத்தேன், அந்த தகவல்லாம் வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க, அதனுடைய அடிப்படையில் கொடுத்து இதை இப்போ வந்து நான் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த தகவல்கள் தவறானது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாரா? நீங்கள் ராகுல் காந்தி பேசுனது அடிப்படையாக வச்சா கூட தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எப்படி நடந்தது? திமுக அப்போ வந்து ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான் ஜெயிச்சாங்களா இங்கே திமுக? ஏங்க எலெக்ஷன் கமிஷன் திமுகவோ இல்ல ராகுல் காந்தியோ ஜெயிச்சுட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வாழ்க. திமுக அதாவது திமுகவும் ராகுல் காந்தியும் தூத்துட்டாங்க, காங்கிரஸும் தூத்து போச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஒழிக. இவி மிஷின் திருடிட்டாங்க, இவி மிஷினை போர்ஜரி பண்ணிட்டாங்க, இவி மிஷினை ஆக்ட் பண்ணிட்டாங்க, என்னங்க அநியாயமா இல்லை? அப்போ நீங்க கேட்கணும்ல, தமிழ்நாட்டில் சார் நீங்க எப்படி சார் ஜெயிச்சீங்க? தொடர்ந்து 10 முறை எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு வரலாற்று சாதனை படைச்சன்னு திமுக தலைவர் சொன்னார், அதை எப்படி ஜெயிச்சாரு? அப்போ அங்கேயும் அதே இவி மிஷின் தானே வேலை செய்யுது. அப்போ இவி மிஷினை திமுக ஹேக் பண்ணிருச்சா அப்படிங்கிற அந்த கேள்வியை மீடியாக்கள் வந்து திமுக தலைவரை பார்த்து கேட்கணும். இன்னைக்கு திமுகக்கு என்ன பயம்? இப்படி வந்தா திமுக காரன்னு ஒவ்வொருத்தரும் 4 ஓட்டு 5 ஓட்டு அங்கங்க வச்சுக்கிறான், துணைவியார் இணைவியார் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு 10 பேர் வச்சுக்கிறான், எல்லாத்துக்கும் 10 ஓட்டு வச்சுக்கிறான். அந்த ஓட்டு மூலமா அவன் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா இது மூலமா வரும்போது இறந்தவர்கள் ஓட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கள்ள ஓட்டா மாத்திடலான்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய ஓட்டுக்கள் வந்து இல்லாத ஓட்டுக்கள் இல்லாமே போயிடும், கள்ள ஓட்டுக்கள் இல்லாமல் போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கடந்த எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் 1.5 லட்சம் ஓட்டுக்கள் வந்து பிஜேபியுடைய ஓட்டுக்கள், புரியுதுங்களா? பிஜேபியுடைய ஓட்டுக்கள், அந்த ஓட்டுக்கள் அங்கே இல்லை. இருந்திருந்தால் அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருப்பார். நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இன்ன திருநெல்வேலி தொகுதியில் நிறைய ஓட்டுக்கள் இல்லை. பிஜேபி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருங்க, நான் பேசிடுறேன், இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஓட்டுகள் இல்லை. வேணும்னே அந்த நபர்களுடைய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய, புரியுதுங்களா, காலங்காலமா ஓட்டு போட்டுக்கிறாங்க. 50-60 வருஷமா ஓட்டு போட்டுக்கிற மக்களுடைய ஓட்டுகள் இல்லை. எலெக்ஷன் போன தடவை ஓட்டு போட்ட ரெசிப்டோட வர்றாங்க. ஏன் சார் இல்லை? எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, அங்க நடக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி சொல்றாரு, சார் இது இல்லை, உங்க ஓட்டிங் இல்லை, நீங்க கேட்க வேண்டிய இடம் எலெக்ஷன் கமிஷன், எங்கிட்ட கேட்கக்கூடாது, தெளிவாக சொல்லிட்டாரு. இதே தான் தென் சென்னையிலும், இதே தான் மத்திய சென்னையிலும், இப்படி தான் தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் நடந்தது. நீங்கள் மயிலாடுதுறையில் ஒரு தெரு இல்லைங்க, அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்தணர்கள், அதாவது பிராமணர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி, 750 ஓட்டு, 750 ஓட்டுமே கிடையாது, ஒருத்தர் கூட ஓட்டு கிடையாது. அப்போ இதுக்கு பேர் என்ன? அங்க போராட்டம் பண்ணாங்க, அந்த மக்கள் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க, தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ அந்த மக்களோட ஓட்டெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாமா? அப்போ கொண்டு வரணுமே வேண்டாமா? அப்புறம் இப்படி ஒரு வரணுங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்கிறாங்க, சார் நான் இதை முடிச்சதுக்கப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியேறேன், யார் யார் ஓட்டு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, சேலஞ்சு பண்றாங்க. ஏன் பயப்படுறாங்க? திமுக ஏன் பயப்படுறாங்க? திமுக எதுக்காக பயப்படணும்? நீங்க தான் நல்லது பண்ணிக்கிறீங்களா? 4 வருஷமா மக்களுக்கு இங்க தேனாறு பாலாறு தான் ஓடுது. இந்த தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவுமே கிடையாது, பாலியல் வன்முறை இல்லவே இல்லை. அப்படித்தானே முதல்வர் பேசுறாரு. ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ அம்மா சாரி, தெரியாம நடந்துருச்சு, இதை தவிர வேற ஏதாவது பேசுறாரா? அப்படித்தானே இன்னைக்கு இருக்குது. தூய தமிழ்நாடு தானே இன்னைக்கு. அப்புறம் பயப்படுறாரு. தைரியம் அணிக்க வேண்டியதானே சார். எஸ்ஐஆர் என்ன சார், மொத்தத்தை அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கோட்டை போடுங்க. சூரி சொல்லுவார்ல, எல்லா கோட்டை அழி, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தைரியம் இருக்கா? செய்ய வேண்டியதானே. ஏன் பயப்படுறீங்க? சார் அப்படின்னு சொன்னாலே பயப்படுறாரு. கருணாநிதி கேட்டார்ல, கருணாநிதி அவர்கள் கேட்டார்ல, முன்னாள் முதல்வர், அவர் கேட்டிருக்காருல்ல, சாரை கொண்டு வாங்க, கொண்டு வந்து இங்க இந்த வாக்காளர் பட்டியல சரி செய்யுங்கன்னு சொன்னார்ல. 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே திமுக சார் ப்ளீஸ் சார் கொண்டு வாங்க சார் அப்படின்னு கேட்டாங்கல்ல. 3 தடவை கேட்டிருக்காங்க. கண்டிப்பா 2003-4லயே நடந்திருக்கு. நான் இல்ல சொல்ல, திமுக இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் கேட்டாங்க, சார் சார் ப்ளீஸ் சார் கொண்டு வாங்க சார், நாங்க தோத்துருவோம் சார், கொண்டு வாங்க சார் கேட்டாங்கல்ல. இன்னைக்கு ஏன் பயப்படுறாங்க? மேடம் 6 மாசம் டைம் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இது போதுங்கிறாங்க.
அப்புறம் என்ன, ஒரு அந்த நடத்தக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கு போதுங்கிறாங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கூட போகிறது உங்களால் போகிறாங்கல்ல. ஒரு அலுவலர்களோட அதிக அங்கீகரிக்கப்பட்ட 12 ஏஜென்ட் கூட போகிறாங்க. இதை மீறி எப்படி தப்பு நடக்கும்? அடுத்தது அதுவும் சொல்கிறாங்க, நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஏன் பயம் உங்களுக்கு? திமுக இந்த சார் நடந்தது அப்படின்னா, தேர்தல் கமிஷனால் நடத்தப்பட்ட இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இது முடிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், தோல்வி உறுதி அப்படின்னு பயப்படுறாங்க. அதனாலதான் கதறாங்க இன்னைக்கு. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம், இதற்கு முன்னாடி 2-3 மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு பிரச்சாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க, குளத்தூர் தொகுதிகளில் கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுகள் வந்து போலியாக கள்ள ஓட்டுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து இப்போ இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருவதற்கு மௌனம் காக்காரு. அதாவது அதிகப்படியான எதிர்ப்பையும் தெரிவிக்கல, ஆதரவையும் தெரிவிக்கல. அவர் மட்டும்தான், அதாவது அதிமுக தரப்புல இருந்து அவர் மட்டும் அமைதியா இருக்கிறார். மற்ற திமுகவா இருக்கட்டும், திமுக இருக்கக்கூடிய கூட்டணிகளா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், தாவேகாவினராக இருக்கு, எல்லாமே எதிர்ப்பலைகள் தான் வந்து அதிகப்படியா வருது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியா இருக்க காரணம் என்ன? அமைதியா இல்லைங்க, அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார், நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஏன் அமைதியாகிறார்? அவர் வெளிப்படையா கருத்தை சொல்லிக்கிறார். திமுக கூட்டணியில இருக்கிறதுனால வரவேற்கிறான்னு சொல்லி இல்லங்க, அவருக்கு தெரியுங்க. அவர் தான் சொல்லிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா குளத்தூர்ல 50,000 ஓட்டு, நிறைய இடங்கள்ல கள்ள ஓட்டு, ஊறப்பட்ட இடத்துல கள்ள ஓட்டு. போன எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், நிறைய இடங்கள்ல கள்ள ஓட்டு இருந்திருக்குது. புரியுதுங்களா? ஒரு ஆளுக்கு 4 ஓட்டு 5 ஓட்டு எல்லாம் இருந்திருக்குது. இதெல்லாம் கலையணுமா வேண்டாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வந்த உடனேமே நாங்கள் ஆதரிக்கிறோம் தான் சொன்னார். அவர் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசக்கூடிய தலைவரா இல்லை. புரியுதுங்களா? ஸ்டாலின் அவர்கள் மாதிரி முன்னாடி தொட்டுப்பார் சீண்டிப்பாருன்ட்டு கால் பின்னாடி போய் தொடர்நடுங்கி காலில் விழுந்து கும்பிடு போட்டு வர்ற கூட்டமெல்லாம் இல்லை. அவர் தெளிவாக தான் பேசுகிறார். புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. புரியுதுங்களா? அறிவாலை வாசல் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அப்படியே வழிமொழிவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு நிற்கிறாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? வேங்க வேலை பற்றி பேசுவாங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பேசுவாங்களா? இன்னைக்கு கோயம்புத்தூரில் நடந்ததுங்களே, அந்த பெண்ணுக்காக பேசுவாங்களா? எல்லாத்தையும் மூடிட்டு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. ஓட்டுக்கும் சீட்டுக்கும் காசுக்கும் தான் பேசுவாங்களா தவிர இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் முடிவு கட்டுறதுகளுக்கும் பேசுகிற அளவுக்கு தைரியமே கிடையாது அவங்களுக்குலாம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க. கண்டிப்பா சார். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிவத்தை, அதாவது எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பாத மக்கள் வந்து வாக்காளர்கள் உரிமை பெறாதவர்கள் அப்படின்னு வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு அதிரடியா நேற்று வந்து முடிவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து தவறு இல்லையா? அப்போ மக்களை வந்து எஸ்ஐஆர்க்குள்ள திணிக்கிறாங்களா? மக்கள் விருப்பப்பட்டா, மக்கள் மன்றத்துல மக்கள் விரும்பினா அதை கண்டிப்பா திமுகவா இருந்தாலும் சரி வரவேற்றுதான் ஆக வேண்டும். மக்களாட்சின்னு என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மக்களாட்சின்னு என்ன? மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டுரிமை வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா அதை தான் சொல்றாங்க அவங்க. ஏங்க நீங்க நீங்க மக்கள் கிட்ட சொல்றாங்க, அதிரடி கிடையாது இது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அதிரடியா தான் தெரியும். நீங்க திமுகவை நின்று பாத்தீங்கன்னா அதிரடியா தான் தெரியும். மக்களை நின்று பாருங்க, எனக்கு ஓட்டுரிமை கொடுக்க தயாரா நிக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் எனக்கு ஓட்டு கொடுக்க தயாரா நிக்கிறாங்க. நீங்க வந்து பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றாங்க. பயன்படுத்திக்கிங்க. நீங்க எலெக்ஷன் ஓட்டு இல்லைன்னு நீங்க தெருவில் வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தர தயாரா இருக்கிற உங்களுக்கு ஓட்டுரிமை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு பேர் எப்படி நீங்க அராஜகம்னு சொல்லுவீங்க? சரிங்க சார். இதுதான் உச்சநீதிமன்றத்துல பீகார்ல வந்து வழக்கு வந்து இருக்கு. இன்னும் தீர்ப்பே வந்து வரல. அதுக்குள்ள வந்து இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வர வேண்டிய உச்சநீதிமன்றம் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு சிறு தவறு நடந்தா கூட இந்த பீகாரில் நடந்த இந்த சர் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனை நாங்கள் முற்றிலும் தடை செய்வோம், கேன்சலே பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி அது அற்புதமாக வேலை பார்த்து இன்றைக்கி அந்த எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. புரியுதுங்களா? சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பார்வையில் நடந்திருக்குது. சும்மா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, தமிழ்நாட்டை வந்துட்டாங்க, அப்போ இந்தியா ஃபுல்லாக பண்ண வேண்டாமா? கங்கை சுத்தம் பண்ண மாதிரி காவிரி சுத்தம் பண்ண வேண்டாமா? கூவத்தை சுத்தம் பண்ண வேண்டாமா? இப்படியே கூவமாகவே இருக்கட்டுமா அது? அப்போ நீங்கள் அதை ரெடி பண்ணணுமே வேண்டாமா? அதைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்றைக்கி தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போவோம். ஏற்கனவே போயிட்டாங்க பாஸ், உங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய இது குடும்ப ஆட்சி, அங்கே ஒரு குடும்ப வாரிசு இருக்குது, அந்த குடும்ப வாரிசு ஆல்ரெடி போயிடுச்சு. அவங்க போயிட்டு தான் வாங்கி கட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் போங்க, வாங்கி கட்டிட்டு வாங்க. ஏற்கனவே நிறைய தடவை செருப்படி வாங்கியாச்சு, இதுக்கும் போய் செருப்படி வாங்கிட்டு வாங்க. யார் வேண்டாங்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லியிருக்குது. சிறு தவறு நடந்தால் கூட நாங்கள் கேன்சல் பண்ணுவோம். ஆனால் சிறு தவறு கூட நடக்கல. அதைத்தானே இன்னைக்கு அந்த எலெக்ஷன் காமிக்குது. இன்னும் 2-3 நாள் எலெக்ஷன் வரப்போகுது, நடத்தத்தான் போகிறாங்க.
அப்போ அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்களா இல்லையா? இதை விட இது கூட நீங்கள் 6 மாதம் இருக்குதுங்க. எலெக்ஷனுக்கு பீகாரில் 3 மாதம் இருக்கும்போது ஆரம்பித்தாங்க, அதை சக்ஸஸ் பண்ணலையா? அப்புறம் என்ன, அங்கேயே 50 லட்சத்துக்கு மேலே வாக்காளர் போலி வாக்காளர் இருந்துக்கிறாங்க. அப்போ போலி வாக்காளர்கள் இந்த நாட்டுடைய விஷக்கிருமிகள் இல்லையா? வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே தங்கி இருக்கிறவங்க இந்தியாவுடைய விஷக்கிருமிகள் இல்லையா? அவங்க ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தா இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவங்கள என்ன ஆவாங்க சொல்லுங்க? அப்போ நம்ம பழையபடி தானே, வெள்ளைக்காரன் வந்து இங்கே ஆட்சி பண்ணா, முகலாயர் வந்து ஆட்சி பண்ணா, இப்போ ஊடுருவிகளாக வரக்கூடிய பங்களாதேசிகள் வந்து ஆட்சி பண்ணணுமா? அவங்க ஓட்டு போட்டால் பங்களாதேசிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவானா, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்? அப்போ இந்த மண்ணினுடைய மைந்தருக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணுது இந்த திமுக. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க இவங்களையெல்லாம் இந்த மண், இப்போ பாருங்க நான் சொன்னது கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென் சென்னை, மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஓட்டு கிடையாது. ஆனால் வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு 4 ஓட்டு, 5 ஓட்டு, 6 ஓட்டு, அதைத்தான் விரும்புது அந்த திமுக. கண்டிப்பா சார். இப்ப எஸ்ஐஆர் குறித்து திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், மற்ற எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், பலரும் வந்து அவங்களுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த எஸ்ஐஆர் வந்து 2026ல எந்த மாதிரி எதிரொலிக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.